Praise the Lord. Hallelujah. 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 Jesus. Thank you, Jesus. Jesus. Ramamala Shatala Baudana Yantana. Rekitila Halara Baudana Shama Madana Yantana. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Katanalla, 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 Katanalla. Hallelujah. 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 Ramamala Shatana. Ramadana Ribiantana. Rekitili Shaudana Ramana Rabiantana. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Katanalla, 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 Katanalla. Hallelujah, 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 hallelujah. Ramamana Shantana Rekiri Maudana. Ribala Shantana Ramachala Radiantana. Thank you, Jesus. Katanalla, 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 Katanalla. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Urachana Ramashavadiantana. Rantana Ramaudana Naganariantana. Rekichilerima. Praise the Lord. Hallelujah. And be sweet. Nallava, Nallava, Nallava. Thank you, Lord. Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. Hallelujah, hallelujah. வானாதி வானங்களே, சூரிய சந்திர நட்சத்திரங்களே, ஹalleluya. கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்னதைப் போல தகப்பனே, மண்ணானின் மனிதர்களாய் இருக்கிற நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாறி இருக்கிற நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஓ ரஷவரயாந்தன ரவரயாந்தன. ஹalleluya, 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 ஹalleluya. இரதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. விசேஷித்த விதமாய் நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய கையின் கிரியைகளினாலே படைத்ததற்கு உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. தேவனே நீ நல்லவர். Thank you, Jesus. Hallelujah. O Ramamala Shantana Ragalariantana. Richala Maudana Ramala Shantana Regalariantana. Thank you, Jesus. 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 Hallelujah. 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 கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடவுது. அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்கள் நிதானத்தோடும் நியாயந்தீர்ப்பாக நாங்கள் வாசிக்கிறது போல எங்கள் அன்பு தெய்வம் நீர் நீதியோடும் நியாயத்தோடும் நியாயத்திற்கு வருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இந்த சமுத்திரமும் அதில் உள்ள நிறைவும் பூச்சக்கரமும் அதிலே இந்த பூமியிலே குடியிருக்கிற மக்கள் எல்லாரும் உம்முடையவர்கள் சுவாமி. ஆண்டவரே உம்முடையவர்கள் ராஜா. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து நிற்கிற எங்களை கர்த்தரை கண்ணோக்கி பார்க்கிறார் தகப்பனே. ஓ, நான் மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, நமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ ரபபல ஷந்தன ரிமதலரியானா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொன்னது போல ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்தில் எல்லா காரியங்களையும் உமக்கு ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனே ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே நீருடைய அக்கிரமங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. எங்கள் நோய்களை எல்லாம் கர்த்தர் நீர் குணமாக்கி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய பிராணனை அறிவுக்கு நீர் மீட்டதற்காக உமக்கு நன்றி. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்களுடைய ஆண்டவரே வாயை திருப்தி ஆக்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போனாகிறது என்று சொன்னீங்களே, உமக்கு
நன்றி ராஜா. ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரமபலர சந்தன ரகலதியந்தன ரெச்சரே ஷமரியந்தன ரமல பௌதன ரெச்சரே ரிதல ரமௌதன ரமல சந்தன ரமல ரியந்தன. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஓ ரமபலர ஷரதியந்தன. நன்றி இயேசுவே, நல்லவர் நல்லவர் நல்லவர். Hallelujah, hallelujah, hallelujah. Ramalara Shantana Rekilima. Thank you, Jesus. Katanallava, 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 Katanallava. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. 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 Hallelujah, 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 hallelujah. Katanallava, Katanallava, Katanallava. Yes, praise Jesus. Hallelujah. 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 ஆவியானவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே, துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு தகப்பனே? உம்மை தவிர எங்களுக்கு விருப்பமில்லை சுவாமி. ஆமென் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற குடிக்க புதிய சுயாத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே, ஆமென் தகப்பனே, உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சேரக்கூடாத குடியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வலிதருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் ஆராதித்துக் கொண்டிருந்தாங்களே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இப்போ உம்மை ஆராதிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் நிறைவேற்றின ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையான மனிதர்கள், நாங்கள் குப்பையாயின மனிதர்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில வாங்க ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நீர் எங்களுக்கு ஆண்டவரை செய்கிற தெய்வம் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரை. நாங்கள் மனுஷனை நம்புவதில்லை ஆண்டவரை. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் ஆண்டவரை கர்த்தர் பெரிய பற்றுதலாய் இருப்பதை நலமுண்டு ஆண்டவரை. வேதவசனம் சொல்கிறது ஆண்டவரை. நாங்கள் உண்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரை. உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெப குறிப்புகள் எல்லாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே உங்க சமூகத்துல எட்டி வந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தாங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே. எசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க தகப்பனே. எங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மைக்கிட்ட வந்தாதான் எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் இயேசப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரீபாபா ஷலபோரி அக்கலபரி அலவா. ஓ ரீபாபா ஷண்டனமோடி அலபோரி அக்கலபரி அலவா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து
பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே. ஜீவன் சுகம் பலன் தந்து எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் போகும்போது வரும்போது உங்களுடைய சமூகம் முன்னிட்டுமாய் சென்று எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மை துதிக்க 1000 நாமங்கள் இருந்தாலும் போதாது ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஓரி பாபா ஷலபரி அக்கலபரி அலபா. ஓரி பாபா சந்தனமோனி அலபரி அக்கலபரி அலபா. ஓரி பாபா ஷலபரி அக்கலபரி அலபா. ஓரி சலபரி அந்தனமோனி ஷலபரி அக்கலபரபா. ஆமென் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Yes, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தவுமாகவும் இல்லை என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின்படி எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்கிறதற்கு உங்களுடைய செவிகள் திறந்திருக்கிறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய கை குறுகி போகவில்லை தகப்பனே. எங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு எங்களுக்கு தேவையான காரியங்களை கொடுக்கும்படியாக எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு உங்களுடைய கை ஒருபோதும் குறுகி போகவில்லை தகப்பனே. எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக எங்களுக்காக செய்வதற்கு நீர் ஆயத்தமாக இருக்கிறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. வல்லமையுள்ள தேவனே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் தகப்பனே. ஓ ராமலா சாந்தனா ரிகலரா தியாந்தனா ராமமல ராஜகரா தியாந்தனா ரிவோதனா தியாந்தனா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே ராஜா. ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உயிர்த்தது என்று சொன்னீங்களே. அந்த வேத வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர மகிமை எங்கள் மீது இருக்கிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஓ, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொன்னீங்களே. உன் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து என்று சொன்னீங்களே. இன்றைக்கு தகப்பனே, இந்த ஆசீர்வாத ஜெபத்தினுடைய 2வது நாளிலே எங்களுடைய கண்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம் ராஜா. அநேக ஜாதிகளும் அநேக ராஜாக்களும் எங்களுக்கு வருகிறதை ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பி நீர் அபிஷேகம் பண்ணுவிக்கிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஓ, எங்களுடைய பாதம் கல்லில் இறந்து விடாதபடிக்கு கூட ஆண்டவரே, என் மகன் கீழே இடரில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களுடைய பாதங்களை தாங்கிக் கொண்டு ஏந்திக் கொண்டு செல்வதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஓ, தாயின் அன்பிலும் மேலான அன்பு, தகப்பனுடைய அன்பிலும் அதிகமான ஒரு பாசத்தை நலப்படுத்த பார்க்கிறோம் தகப்பனே. அவருடைய வல்லமையுள்ள கரங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஓ ரபர சந்தன ரிகிலிரதனா. தகப்பனே, இந்த நாளிலே தகப்பனே ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு அனுக்கிரகமான நாள் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. இன்றைக்கு எங்களுக்கு அனுக்கிரக வருஷம் தொடங்கி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சிறைப்பட்டு கிடந்த காரியங்கள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்கிறேன். அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு முன்பதாக திறக்கப்பட்ட வாசல் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. மனிதர்கள் மூடிய 1000 கதவுகளை காட்டிலும் பல 1000 கதவுகளை எங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற தகப்பனே. சிங்க கபிலை காப்பாற்றின தெய்வம், அக்கினி சூளைக்கும் காப்பாற்றின தெய்வம் அல்லவா நீங்க. ஓ, யோர்தான் நதியை கரக்குவியலை கூட நிற்க செய்தவரே, உமக்கு நன்றி ராஜா. ராஷா நரபௌதன ரியாந்தன ரகஜன ரியாந்தனா
மேலே தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. சமுத்திரத்தை தகப்பனை இரண்டாய் வளர்ந்து ஜனங்கள் வெட்டான் தரையில் நடந்து போவது போல நடந்து போகும்படியா உலகம் கண்டிராத அற்புதத்தை நீ செய்தீங்களே, உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்கிறோம் ராஜா, நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. அநேக தேவ பிள்ளைகளை கத்த நீர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் எங்கள் மீது இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. அவைகள் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்கிறோம் தகப்பனே, நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்கிறோம் ராஜா. வீடுகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. Thank you Jesus. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் நடந்து போவதுமாக இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொன்னீங்களே, உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களை வைக்கிறதுக்காக நான் நமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே சிறந்தவரையா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்கிறோம் ராஜா. ஓ ரமணர சந்தன தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஓ ரஷவரதி அந்தன நன்றி ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களை தப்புவித்ததற்காக உமக்கு நன்றி, நீர் எங்களை காக்கிறதற்காக உமக்கு நன்றி, நீர் எங்களை வழிநடத்துகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களை அபிஷேகிக்கிறதுக்காக நன்றி, நீர் எங்களை போஷிக்கிறதுக்காக நன்றி, நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்காக நன்றி, எங்கள் தகப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி, எங்கள் தாயாய் இருக்கிறதுக்காக நன்றி, எங்கள் பரிகாரியாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஆண்டவரே எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய பாதைகளை தெளிவாய் காட்டுவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை நல்வழிப்படுத்தி சொல்லுகிற போதகரே, ஆசாரியரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்கிறோம் ராஜா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பாதபுரத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய் என்று சொன்னீங்களே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வேத வார்த்தையின்படி எங்களுடைய முகங்கள் பிரகாசிக்க போவதற்காக மக்கள் நன்றி ராஜா. ஓ ஜீசஸ் ரபலர சந்தன ரமதன ரேகிலி ரமலரி பௌதன ரியாந்தன ரபலர ஷதன ரமலர ரியாந்தன. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நீ நல்லவர். ஓ ராம பலரதர எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே எங்கள் பெரியவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அன்பரை முக்கியத்துவம் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ ரமலர சந்தன ரேகலர பௌதன ரத்தன ரேகிலி ஷிஃபிலி. Thank you Jesus. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீ ஒருவரே பெரியவர். ஓ ரமலர சந்தன ரேகலர ரகலரி அந்தன ரெமெசிலி ஷிஃபிலி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களே, உமக்கு நன்றி ராஜா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ராஜா. தேவனே, எங்கள் மீது அபிஷேகம் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி, எங்கள் மீது தகப்பனே வல்லமை இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி, எங்கள் மீது கிருபையும் இரக்கமும் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்மைகளை தொடர்ந்து வருகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் மேய்ப்பனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. எங்களை கொண்டு இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அணையில் கொண்டு போய் விடுகிற எங்கள் கர்த்தாவே, நான் மரண இருவரின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க, என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ரேஷியேச்சே மேலே பஹாலரியாந்தனா ராகச்சன ரகல சந்தன ரகல.
Thank you, Jesus. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Hallelujah. நன்றி இயேசுவே. Yes, thank you, Jesus. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, பெரியவர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. எங்களால் ஒன்றும் கூடாது ராஜா, உம்மால் எல்லாம் கூடும். எங்களால் முடியாது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் தகப்பனே. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதை நாங்கள் அப்படியே விசுவாசித்து எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. இது எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் ராஜா. உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே பெரியவர். கூடாதென்று என்னை தந்துவிட்டே கூடாதென்று உம்மை அனுமதியே கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன்.
ஜீசஸ் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீ நல்லவரையா, எங்களால் ஒன்றுமே கூடாத தகப்பனே, நீ நல்லவர், நீ நல்லவர், பரிசுத்தர், நீ ஒருவரே மகா பெரியவர். உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களுடைய ஆவி நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே, மனுஷன் எங்களை அஜீர்த்தப்படுத்தி இருக்கலாம், கேவலமாய் பேசியிருக்கிறார்கள், சமயங்களில் தூக்கி இருந்திருக்கிறார்கள். மனமுடைந்து போகத்தக்கதாக மறுபடி ஏராளமான வார்த்தைகளை எங்களை பார்த்து பேசியிருக்கிறார்கள். சில சமயங்களிலே மறைத்து விடலாமா என்று தோன்றுகிற அளவுக்கு கூட எங்களை அதிகமாய் காயப்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அல்லவா, இந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இழந்து போன ஒன்றை அல்ல, வர முடியாத ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்காத ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். இதுவே அண்ணாவுடைய கழிப்பை மாற்றினவர் இன்றைக்கு எங்களையும் நீ கழிப்பாய் மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி சொல்வதற்காக அவர் நமக்கு செய்த கர்த்தர் அவர் மூலமாய் நீ எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் நீர் நிறைவேற்றுவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. அந்த வார்த்தைகளை தகப்பனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. பெரியவர் உங்களுடைய கரைக்குழுக்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. எங்களை தாங்கட்டும் ராஜா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்கிறவர் என்று தெரிகிறது. இவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது கர்த்தர் நீங்க அறிவீங்க ராஜா. நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் தகப்பனே. எங்களால் ஒன்றும் கூடாது சுவாமி. செய்யக்கூடிய கர்த்தர் எல்லா மகிமையும் துதியும் கனமும் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் அல்லவா. எங்களுக்கு கர்த்தர் நீங்கள் செய்வதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உண்மை நம்பி நாங்கள் ஒன்றுக்கிறோம் தகப்பனே. சமூக வல்லமையிலே எல்ஷடாய் கர்த்தர் அல்லவா நீங்க இப்பொழுது இன்றைக்கு இந்த ஆண்டவரே குழந்தை வாழ்க்கை கிடைப்பதற்கான ஆசீர்வாத சிறப்பு ஜெபத்தில் இந்த 2வது நாளிலே கர்த்தர் நீரங்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்த போவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி கொள்கிறோம் தகப்பனே. இந்த சமுதாயம் இதுவரையிலும் கண்டதான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற போவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிள்ளைகள் முழு மனதாக கர்த்தரை உயர்த்தி பாருங்கள். கரங்களை உயர்த்தி இடத்திலே ஒன்றுமில்லை ராஜா, நான் எல்லாவற்றையும் கரங்களை நான் ஒப்பு கொடுத்து வந்திருக்கேன். இதே பெரியவர் நம்முடைய கரைக்குழுக்குள்ளாக இதை ஆசீர்வதித்து நடத்த முடியாது நான் ஒப்பு கொடுத்தேன். எடுத்துக்கிறதுக்காக நமக்கு நன்றி இருக்கிறேன். சொல்லுவா எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைக்கிற கர்த்தர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எங்களுக்கு நீ செய்வதற்கு வல்லவராக இருக்கிறீர் என்பதை முழு மனதார உணர்ந்து அன்பு தெய்வத்தை அவர்களுடைய கரைகளை உயர்த்தி ஆராதிக்க கரங்களை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றவர் பரவழைப்பவரே, எல்ஷடாய் சர்வவல்லவரே,
Jesus. உம்மை நாங்கள் நம்பியிருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல ராத்திரிகளுக்காக நமக்கு நன்றி ராஜா. இந்த சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்தினுடைய 2வது நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். தேவனாகிய கர்த்தரின் மத்தியில் ஆசீர்வாதத்திற்காக நமக்கு நன்றி ராஜா. எங்கள் தேவையை சந்திக்கிற கர்த்தரை நீங்கள் பலப்படுத்தி பாதுகாக்கொள்வோம். இந்த நாளிற்கு தேவையான வார்த்தைகளை எங்கள் கொடுத்துள்ளோம். நாங்கள் அதை தியானித்து விசுவாச அறிக்கைகளை நாங்கள் சொல்லுவதற்கு கற்றுக்கொள்ள ராஜா. நாங்கள் நினைத்ததை நிச்சயம் நாங்கள் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள செய்யும். ஆசீர்வதிங்க. உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த 2வது நாளிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த லைப்ரரியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய தடை உண்டாயிட்டு இருக்குது. சரியான முறையில் நம்ம கீபோர்டு வச்சு வாசிக்க முடியல. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நமக்கு ஒரு சின்ன கிளிச் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பார்க்க வேண்டிய காரியமாக இருந்தது. இனி வரக்கூடிய நாட்களிலே நம்ம அதை சரி செய்து நல்ல முறையிலே நம்ம அந்த லைவ்ஸில் நம்ம போடுவோம். கர்த்தர் நல்லவர். ஓகே, இந்த குழந்தை பாக்கியத்திற்கான சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்திலே இது 2வது நாளாக இருக்கிறது. நமக்கு நேற்றைய தினத்திலே முதல் நாளிலே நாம் இந்த காரியத்திற்காக நாம் ஆயத்தப்படுத்தியிருப்போம். சில விசுவாச அறிக்கைகளை சொல்லி, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்வது மட்டுமல்ல, ஒரு சில காரியங்களை நம் விசுவாச அறிக்கைகளாய் நாம் செய்திருப்போம். என்ன? மலடி என்ற பெயரை என்னை விட்டு நீக்கி ஒரு மகிழ்ச்சியான தாயாக என்னை மாற்றுவதற்கு நன்றி. என்னுடைய கர்ப்பத்தின் அடைப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. ஆரோக்கியமான தெய்வீக ஞானம் உள்ள பிள்ளையை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. என் நம்பிக்கை மனிதனை சார்ந்தது அல்ல, அது ஜீவனுள்ள தேவனை சார்ந்திருக்கிறது. என் சந்ததி இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டு நிலைத்திருக்கும். நான் கேட்டதற்கும் நான் நினைத்ததற்கும் மேலாக எனக்கு செய்திருக்கு. கூடிய விரைவில் என் பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்பேன். தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த 2வது நாளிலே ஒரு சில காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசி கடந்து போக விரும்புகிறேன். இந்த சங்கீதம் 127வது சங்கீதம் 3வது வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த வசனத்தை வைத்துதான் இந்த 21 நாள் ஜெபம் நடக்க போகுது. நம்மளுடைய நம்பிக்கை, விசுவாசம், இது எல்லாமே மனிதனை சார்ந்ததல்ல, மனிதனை நோக்கியும் அல்ல. நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எல்லாமே முழு மனதாய் தேவனை பார்த்துதான் இருக்கும். என்றால் குழந்தைகள் கடவுள் நமக்கு தருகிற பரிசு, விலை மதிப்பற்ற பரிசு. அது ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்வது. பாருங்க, அது மனிதன் கொடுக்கிறதல்ல. அநேக காரியங்கள் இருக்கிறது. ஓகே, முதலாவதாக ஒரு சில காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசி கடந்து போக விரும்புகிறேன். இந்த 21 நாள் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களை வாழ்த்துகிறேன், மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்து சுழித்தீர்கள். முதலாவது, இந்த ஜெபத்தை குறித்த தெளிவு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஏன் எனக்கு பிள்ளை இல்லை? அதை மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கிற பிள்ளை எனக்கு ஏன் கிடைக்கவில்லை? மனிதர்களுக்கு, தேவனை அறியாத புறஜாதியர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மருத்துவர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சொத்து அது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பிளஸிங்ஸ், ஒரு ஆசீர்வாதம் என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வசனம் விதமாய் சொல்கிறது. பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம்.
கர்ப்பத்தின் கனி, இந்த fruit of womb, அது வந்து அவராலே கிடைக்கக்கூடிய பலனாய் இருக்கிறது. நமக்கு ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஒண்ணு செஞ்சா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது ஆசீர்வாதம். ஒண்ணுமே செய்யாம உனக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னு சொன்னா அதுக்கு பெயர் வாக்குத்தத்தம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வேலையை செய்தால் இவ்வளவு சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொல்வது ஆசீர்வாதம். ஒன்றையுமே செய்யாமல் இருக்கும் பொழுது கூட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேர்கிறது அல்லவா, அதற்கு பெயர் தான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் அது நம் மீது சுதந்திரமான பலனை மிக பெரியதாய் கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனைப்படுத்தி சொல்லுவேன். முதலாவது 21 நாள் ஜெபம் நடக்கிறது. அதில் இந்த 2வது நாள் தொடங்கி இன்றிலிருந்து முடிந்த அளவுக்கு நீங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பிள்ளைகள் எல்லாரும் உபவாசத்தோடு கலந்து கொள்ள கர்த்தருடைய சமூகத்திலே அமரும்படியாய் நான் உங்களுக்கு கேட்கிறேன். இந்த 1 மணி நேரம் மட்டுமல்ல, 21 நாட்களும் தொடர்ந்து ஆண்டவரே நான் அவருடைய பாதத்தில் வந்து அமர்கிறேன் என்று சொல்லி நீங்க அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து கேள்கள். உடல்நிலை முடியாதவர்கள் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது உபவாசத்தோடு கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, முழு மனதோடு நம் கர்த்தரை நம்ப வேண்டும். சங்கீதம் 118 8வது வசனம் இதுமாய் சொல்லுகிறது பாருங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 118 8வது வசனம். என்ன சொல்றது பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஏனென்றால் நம்ம டாக்டர்ஸ் நம்பலாம், மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது, மருந்து எவ்வளவுதான் கொடுத்தாலும் அப்படியே நம்ம நம்பி அதை செய்யறோம். இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இது சரியாகணும், இந்த டேப்லெட் சாப்பிடுங்க அல்லது இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, இப்படியான சூழ்நிலைகளை இந்த டைட்ல இருங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லும் போது நம்ம அதை அப்படியே கேட்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த மனிதனை கூட நீங்கள் நம்புவதை தவிர்த்துடுங்கன்னு சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்லும்போது பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் என்னுடைய முழு நம்பிக்கை அவர் ஒருத்தருதாயா, அவரை தவிர யாரையும் நான் நம்புகிறதில்லை. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. அவர் ஒருவரே எனக்கு பெரியவர், அவர் நினைத்தால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் இல்லையா? தாவீது சொல்றா பாருங்க சங்கீதம் 62ல, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும்னு சொல்லி 1வது வசனத்துல சொல்லிட்டு அடுத்து 5வது வசனத்துல பாருங்க, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது. முதல்ல அமர்ந்திருக்கிறதுன்னு சொன்னாரு, ஆனா இப்போ அவர் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறார், தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5 நாம் வாசிக்கிறோம். 1வது வசனத்தையும் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் பரத்திலே இருக்கிறது. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனையும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகல உங்களுடைய முழு நம்பிக்கையும் அவர் மீது அவர் சார்ந்தே நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள். அடுத்து 3வதாக உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை முழு மனதோடு ஆண்டவரே இந்த காரியத்திற்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க என்ன இந்த காரியத்தை குறித்து நீங்க என்ன என்னோட பேச சுத்தமா இருக்கிறீங்க, அல்லது இந்த வாழ்வில எதை குறித்து நீங்கள் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீங்க, எதை செயல்படுத்த விரும்புகிறீர்கள் என்று சொல்லி முழுமையாய் கேட்டு அவரிடத்திலே நீங்கள் ஒப்படைங்கள். நீங்கள் ஒப்படைக்கும் போது உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். விசுவாசம் அசைக்க முடியாததா இருக்கிறது. 4வது, இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாச அறிக்கைகளை வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையாக செய்யுங்கள். நான் உன்னை விற்று உலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது ஒரு வாக்குத்தத்தம் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே
நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, நான் உங்கள் கையை பற்றி பிடிக்கல, நான் பிடிச்ச கூட விட்டுருவேன். ஆனா என் ஆண்டவர் நீங்க என்னை கையை இறுக பற்றி இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி, நீங்கள் என்னை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி, என்னை கைவிட்டு விடாமல் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி என்று சொல்லி திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க, அது உங்களுடைய வாழ்விலே வெகு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் பாருங்க. அடுத்த நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் இந்த மாதிரி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 18:21. ஏற்கனவே நான் நேற்று தினத்திலே உங்களை சொன்னதான், இன்றைக்கும் அதே வார்த்தையை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். விசுவாச வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை நீங்கள் அறிக்கையாக செய்யும் பொழுது, நான் மரணத்தை விரும்புகிறேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை, எனக்கு ஜீவன் தான் வேண்டும் என்று சொன்னால் ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எனக்கு பிள்ளை வாக்கியம், புத்திர வாக்கியம் எனக்கு உண்டு, எனக்கு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை அழுகிற சத்தத்தை நான் கேட்பேன் என்று நீங்கள் சொல்ல 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 அந்த வாக்கு தத்தம் நீங்கள் எவ்வளவு விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ அந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது முதலாவது நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து நம்முடைய உடலில் ஏற்பட்டிருக்கிற கிரியையில் மாற்றங்களை கொண்டு வர, அந்த மாற்றங்கள் வரும்பொழுது மிகப்பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்வில் நம்ம காண முடியும். காணக்கூடாது மட்டுமல்ல, அதுக்கிறதாக பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக நபர்களின் விதத்திலே குறித்து நம்ம ஒரே ஒரு விஷயம், இந்த கானானிய ஸ்திரியை குறித்து சபையில் கடந்த வாரத்திலே நாங்கள் அதை குறித்து தியானித்தோம். அந்த கானானிய ஸ்திரியினுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்கள். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போயிட்டு அதனுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டே அவரே கடந்து போகிறார். மனை பிரசங்கத்தை முடித்து விட்டு மத்திய 5ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு பிற்பதாக சொல்லுகிறேன். அதுல கானானிய ஸ்திரியினுடைய விசுவாசம், அவள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் பாருங்க கத்திக்கொண்டே வருகிறார். அப்போ ஆண்டவர் அவளுக்கு ஒரு பதிலுமே சொல்லாம போயிட்டு இருக்காரு. சீசர்கள் ஆண்டவரே அனுப்பிச்சுப்பா, ரொம்ப தூரமா கத்திக்கிட்டே வரல, அவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறேன். அப்பதான் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் இடத்திற்கு விட்டு தான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி புரட்சாதியார் இடத்துல நான் அனுப்பப்படவில்லை என்று சொல்லி சொல்றார். மறுபடியும் அந்த பெண் கத்ரா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்ல போது, அந்த கானானிய ஸ்திரியினுடைய புறஜாதியாயிருந்த இஸ்ரவேல் யூத கோத்திரத்திற்குள் வராத ஒரு கானானிய புறஜாதிய ஸ்திரியை சொல்றார், மீதானவரே ஆயிலும் நாய்க்குட்டிகள் தன் எஜமான்களின் மேஜிலிருந்து வரும் துணிக்கைகள் என்னவே அறிவுவதே நீ போகலாம், விசுவாசம் புரியுது அப்படின்னு சொல்லி அவருடைய தேவையை கத்த நிறைவேற்றி அனுப்புவதை நாம் வாசிக்க முடியும். அதை போல ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இன்றைக்கு யாரு வேணும் சொல்ல, நீ என்ன ஜுதாயிசத்துல போய் சேர்ந்துச்சு, அல்லது நீ ஒரு யூதனா, நீ ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவனா என்று சொல்லி அநேகர் கேட்கலாம். இல்லை என்று சொன்னாலும் கூட ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற நாம் எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், எந்த மாற்றமும் இல்லை. அப்படி அன்றைக்கு மாம்சீகமாக எப்படி என்ன ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்தாரோ, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நமக்கும் அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அதில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும் என்பதை மறந்துள்ளார்கள். எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். கடுகளவு விசுவாசம் இல்லையாகும், அது இருந்தா கூட அவங்க எல்லாம் நடக்கும் சொல்றாங்க. ஓகே, கடைசியாக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள், அல்லது அந்த காரியத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். உங்களுடைய உடம்பை நீங்க குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, 2 நாள் எக்ஸசைஸ் பண்றீங்க, இல்லை வாக்கிங் போறீங்க, ஜாகிங் போறீங்க, கொஞ்சம் தூரம் நிப்பாட்டிங்களா,
தொடர்ந்து அதற்காக நீங்க ஓடுவீங்க. தொடர்ந்து நீங்கள் அதற்காக ஓடிக்கொண்டே இருப்பீங்க. டெய்லியும் நீங்க காலையில் எழுந்திரிச்சு சுடுதண்ணி குடிப்பீங்க, இல்லை ஜாகிங் போவீங்க, வாக்கிங் போவீங்க, எக்ஸசைஸ் பண்ணீங்க, டயட்ல இருப்பீங்க. சரியான அளவு ஆகாரத்தை நியூட்ரிஷன்ஸை எடுத்து நீங்க சாப்பிடுகிற சாப்பாட்டின் மூலமா தான் உடம்பு குறைக்க முடியும். எப்படி நான் உடம்பு ஃபிட்டா இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக போராடுகிற நீங்கள் இந்த பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் போது கர்த்தருடைய காரியத்தில் மட்டும் வீராசனையாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள் என் கண்மானவர்களே. தொடர்ந்து ஜெபியுங்கள். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனம், 10வது வசனம், 15வது வசனம் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. Praise Jesus. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், 10வது வசனம், 15வது வசனம் நீங்க வாசிக்கும் போது பாருங்க, ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் எல்லாம் அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பார். யார்? அண்ணா ஜெபித்து வருஷம் பெருமானுடைய முறை வரும்போது அங்க போவாங்க. இப்ப அங்க போய் தேவாலயத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. போராடணும். 2வது, இது கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, கிடைக்குமான்னு தெரியுங்கிற சூழ்நிலை எதுவுமே இல்லை. ஆனாலும் மனம் கசந்து சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து மனக்கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் தொடர்ந்து ஜெபத்துல சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது 15வது வசனத்தை பாருங்க. 7 கேட்கும் போது சொல்வார், நான் மனக்கிலேசப்பட்ட சரி என்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி, அதுபோல நீங்கள் அந்த காரியத்தை உங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஊற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். போராட வேண்டும். யாக்கோபு பாருங்க, ஒரு வசனமாக சொல்ற காரியத்துல ஒரு புருஷன் யாக்கோபோட போராடி இரவு முழுவதும் போராடி அவனை மேற்கொள்ள முடியாதபடியான அவனுடைய துணை செய்தி சொன்னார். பொழுது முடிஞ்சு வரும்போது அந்த புருஷன் சொல்றாரு, அதுக்கிட்ட யாக்கப்படத்துல விடு, என்னை விட்டுட்டு நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு. இல்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விளையன் என்று சொல்லி அவன் மிகுந்த போராட்டத்தை போராடி கொண்டிருந்தனால ஓகேன்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்துட்டு அவர்கள் கிளம்பி போகிற சம்பவத்தை நம்ம அந்த அத்தியாத்ம புத்தகத்திலே வாசிக்க முடியும். மாணவர்களே, அதே போல உங்களுக்கு இருக்கிற அந்த காரியத்தை குறித்து, உங்களுடைய தேவையை குறித்து நீங்கள் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, அதற்காக நீங்கள் போராட தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு போராட தெரிந்திருக்க வேண்டும். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓகே, உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கு 2வது நாளிலே உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்றால் சங்கீதம் 113ஆம் சங்கீதம் 9வது வசனம் இதுமாய் சொல்வது பாருங்க, மகளியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு அன்பு தெய்வம் பாருங்க. குழந்தைகள் நமக்கு கடவுளால கொடுக்கப்படுகிற பிள்ளை மதிப்பற்ற பரிசு, blessing from God. மகளியை கூட எப்படி பிள்ளை தாய்ச்சி சும்மா வெறுமனையே ஒரு பிள்ளை சொல்லி கொடுக்கறதுல சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி வசனம் இருக்கிறது. வீட்டிலே அமர்ந்திருக்க பண்ண முடியாது பண்ணுகிறார். எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் பாருங்க. சங்கீதம் 123 வருமாய் சொல்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுற கன்றுகளை போல இருப்பார்கள். சோ நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம், நமக்கு கிடைத்திருக்கிற வாக்குத்தம், மகளிரை பிள்ளை தாய்ச்சியாக இருக்கிற கர்த்தர். 2வது, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றி வைக்கிற ஒளிவுற கன்றுகளை போல இருப்பார்கள். எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு காரியம். இந்த 2வது நாளிலே நேற்றைய தினம் நம்ம ஆயத்தமாக இருப்போம். இந்த 2வது சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்தினுடைய 2வது நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னுடைய தியானத்திற்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் எழுதாய் சொல்வது பாருங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி ஆனால் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதனால அவருக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்திருக்கிறதை கூட அந்த புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். அன்பானவர்களே,
ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இந்த அன்னாள் எப்படி தனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கப்படும் என்று வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணினாலோ, அதே போல நீங்கள் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு நல்ல பிள்ளையை நீங்கள் விரும்புவதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு கொடுப்பார் என்று இந்த ராத்திரி வேளையிலே தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகம் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் பார்க்க போறீங்க, எங்கிருந்து பார்க்க போறீங்க, எப்படி பார்க்க போறீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஆவிலே நிரம்பி இருக்கிற நான் இந்த வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொடுங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ளதாக அநேகர், இந்த வீடியோவை பார்க்கிற அநேகர், பிள்ளை இல்லாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிற அநேகர் இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக ஒரு நல்ல சந்தோஷமான பிள்ளை காட்சி ஆகப்படியான நல்ல செய்தி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இன்னும் விசேஷமாக சொல்ல போனால் இந்த 21 நாள் ஜெபத்தை முழுமையாய் பார்த்து நீங்கள் ஒப்பு கொடுத்து விசுவாச அறிக்கை வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை தியானம் செய்யும் பொழுது, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது முழு மனதார நீங்கள் அவரை நம்பும் பொழுது இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். 21 நாள் முடிவிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணியிருப்பார். உங்களுடைய கர்ப்பம் அடைபற்றுகிற கர்ப்பம் திறக்கப்பட்டு இயேசுவின் நாமத்திலே நீங்கள் கர்ப்பம் திறக்கப்படுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொண்டிருக்கிறார். நேற்று தினத்திலே நம்ம பார்த்தோம் இல்லையா, உபகத்துடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல என்ன சொல்லிக்கிறாங்க, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிறக்க பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதே உபகத்துடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்றது பாருங்க, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய பெருக்க ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எந்த மாற்றமும் கிடையாது, no change in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில ஒரு மாற்றமும் இல்லை. ஏற்கனவே நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கேட்கறது எல்லாம் ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்க சொல்லி, ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமா, நான் உங்களுடைய கர்ப்பத்தின் கனியையும் உங்களுடைய நிலத்தின் கனியையும், அதாவது உங்களுடைய காலத்தில் இருக்கிற எல்லா மரம் செடி கொடிகள் எல்லாமே நல்ல கனிகளை கொடுக்கும். உங்களுடைய ஸ்தோத்திரம் வீச்சில் வரக்கூடிய ஆடு மாடுடைய பொருட்கள் நல்லா இருக்கும். பொருட்களினுடைய பலனும் கூட உங்களுக்கு நீங்கள் கேட்க வந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆடு மாடு நிலத்தினுடைய கனிகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வார்த்தை கொடுத்திருக்கிறார். He will bless everything. He will bless everything. இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லிக் கொண்டே இருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஓகே, இன்றைக்கு அந்த விசுவாச அறிக்கையாக நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வருகிற தொடர்ந்து 7 நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் 21 நாளும் நீங்கள் அந்த வார்த்தைகளை திரும்ப Praise the Lord Jesus. Praise Jesus. Praise check. Jesus check. Hallelujah check. Hallelujah. இந்த 21 நாளும் தொடர்ந்து நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் வாழ்விலே அது மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் எதிர்பார்த்திருந்த காத்து கிடந்த அந்த முடிவை உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்கும் என்று என் அருளாளர் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, இன்றைக்கு நம்ம என்ன விசுவாச வார்த்தைகளை அறிக்கையாக செய்ய போகிறோம் என்றால், உங்களுக்கு அது போட்டோவாக நான் உங்களுக்கு இமேஜை கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு அது போஸ்ட் போடுவேன். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் இந்த பிரேயர்ல லைஃப் பிரேயரோடு இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, ஆண்டவரே எனக்காக வாக்கு பண்ணியிருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். 2வது, என் கர்ப்பத்தின் பலகீனம் நீங்கி அது பலனடைகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் கர்ப்பப்பையில் இருக்கிற PCOS என்கிற நீர்க்கட்டி பிரச்சனைகள் நீங்குகிறதற்காக, அது மாறுகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். 4வது, என் சரீரத்திலே ஹார்மோன்ஸ் சமநிலை இன்பேலன்ஸ்னால தடைபடுகிற அண்டவிருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ஓவலேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஓவலேஷன் ப்ராப்ளம் மாறுவதற்காக. அதுக்கடுத்து
பிலோப்பியன் டியூப், அந்த பிலோப்பியன் குழாயில் இருக்கிற அந்த அடைப்பு நீங்கிறதுக்காக, கர்ப்பப்பையில இருக்கிற அந்த ஃபிப்ராய்ட்ஸ், நார்த்திசு கட்சிகள் எல்லாம் பாலிப்ஸ் சொல்லுவாங்க, அந்த பாலிப்ஸ் மாறுவதற்காக, என்னுடைய வயிற்றில் இருக்கிற அந்த கர்ப்பத்தில் இருக்கிற வெளிப்படுகிற அந்த கரு முட்டைகளுடைய எண்ணிக்கைகளுக்காக, அதனுடைய தரம் அதிகரிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி என் வாழ்விலே இந்த பிரச்சனைகள் இல்லை, இந்த ஹார்மோன் சமநிலை இம்பேலன்ஸ் என் வாழ்க்கையில இல்லை, பவுண்டேஷன் பீரியட் கரெக்டா இருக்கும், பிலோப்பியன் டியூப்ல இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நீங்கிறது, என்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிற ஃபிப்ராய்ட்ஸ் பாலிப்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா வெளியேறுவதற்காக நீங்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த கரு முட்டைகளுடைய கவுண்ட் எண்ணிக்கை, அதனுடைய குவாலிட்டி, அந்த குவான்டிட்டி அதிகரிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி இந்த விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அருமையாக சொல்லும் பொழுது, தொடர்ந்து முதலாவது நேற்று தினத்திலே ஒரு விசுவாச அறிக்கையை கொடுத்தோம், இன்றைக்கு இந்த விசுவாச அறிக்கை 2வது நாள் கொடுத்திருக்கோம். தொடர்ந்து இந்த ரெண்டையும் இங்க வருந்த 21 நாள் ஜெபம் முடிகிற வரைக்கும் நீங்க அதை சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய மாற்றங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். ஓகே, இன்றைய நாளிலே நாம் பார்த்த காரியங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். பாருங்க, இந்த 2வது நாளில் நமக்கு நிறைய சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறது. இதையும் கர்த்தர் மாற்றம் கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட, நல்ல எக்யூப்மெண்ட்ஸோட வந்து நம்ம அந்த லைவ்ல செய்வோம். கர்த்தருக்கான காரியங்களை நமக்கு சந்திப்பார். 2வது பார்த்தீங்கன்னா, நம்முடைய பெருந்துறை பட்டணத்துல ஒரு நல்ல சபைக்காக நாங்கள் பார்த்துக்கணும். குமாரபுரத்தினுடைய சபை இருக்கிறது. இந்த பெருந்துறை பகுதியில் இந்த கர்த்தருடைய சபையை ஆரம்பிக்க முடியாத ஒரு நல்ல இடத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். கர்த்தருக்கு சுத்தமானால் நமக்கு அது சொந்த இடமாகவே அமையும். ஒருவேளை தாமதிக்குமேனால் ஒரு நல்ல வாடகை இடத்தை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமாய் சேர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். உங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நம்முடைய சபையில வந்து எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்பதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அதை அனுபவிக்கும் போது உங்களுக்கு புரியும். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோ பார்த்து இந்த ஜெபத்தை கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் நல்ல செய்தியோடு சாட்சி சொல்லும்படியா நீங்களை தேடி நம்முடைய சபைக்கு நீங்கள் வருவீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஓகே, உங்களுக்காக நான் ஜெபித்து கொடுக்கிறேன். கண்களை போடுங்க. Thank you, Jesus. Praise Jesus. Hallelujah. Ramana Shaladiyantana Rekitili Bavala Ramana Shantana Ramana Riyantana Rekili Meni Bodana Ramana Shantana Riyantana Rekili Mana Bodana. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அப்பால் கிடைக்கப்படும் மலரையை சந்தோஷமான பிள்ளைக்கு ஆட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கிற பின்னர் கர்த்தர் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்லி அன்றைய அந்த வசனங்களை எதிர்களை கொடுத்ததற்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைப்படி இந்த லைவ் செஷன்ல 2வது நாள் இந்த பிள்ளை பாக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த 21 நாள் சிறப்பு ஆசீர்வாத தொடர் ஜெபத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த 2வது நாள் லைவ் செஷனில் கலந்து கொண்டிருக்கிற அல்லது லைவ் முடிஞ்சு நார்மல் வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த வீடியோவை யார் எங்கு இருந்து எப்படி பார்த்தாலும் இயேசுவின் நாமத்துல இந்த காரியத்தை குறித்து அவர்கள் ஏக்கத்தோடு காத்திருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் முழு மனதால் தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள் என்று சொன்னால், இந்த 21 நாள் ஜெபம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் மாறுதலாய் பண்ண முடியாது. நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல அது நடைபெற போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. வல்லமை 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 கர்த்தருடைய கரம் இறங்கி தொடுப்படியா நான் ஜெபிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த ஒரே வேதத்திலே காணப்பட்டிருக்கிற எல்லாரையும் காட்டிலும் நாங்கள் சிறப்பானவர்களாக இருக்கிறோம், நாங்கள் நல்ல தரமானவர்களாக இருக்கிறோம் என்பதை நான் அதிகமாக விசுவாசிக்கிற தகப்பனே. அவர்கள் பார்த்த ஒன்றை விசுவாசித்தார்கள், ஆனால் நாங்களோ காணாத ஒன்றை குறித்து நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம்.
எங்களுடைய விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறவர்கள் எபிரேயர்கள் நாங்கள் வாசிக்கிறது போல தகப்பனே, எங்களுடைய விசுவாசம் மிகப்பெரியாக இருக்கிற தகப்பனே, யோவாகத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தைப்படி உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்ன சொன்னீங்களே. இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரை சோத்திரம் கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிக்கிறார் ராஜா. பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருங்க. அது அன்பு சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், அவர்கள் சரீரத்தினுடைய பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்துல அந்த கர்ப்ப பையில இருக்கிற பிரச்சனைகள் PCOS ப்ராப்ளம் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது வெளியேறக்கூடிய தகவலை நீக்கக்கூடிய தகவலை இயேசுவின் ரத்தம் இப்பொழுது அவர்கள் மீது இருப்பதாக இயேசுவின் நாமத்துல அவர்கள் ரத்தம் இயேசுவின் ரத்தம் அவர்கள் கர்ப்பப்பை மீது தெளிக்கப்படுவதாக தகப்பன. இன்றைக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி அடைகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஹார்மோன் இன்பேலன்ஸ்ல இருக்கிற அதனால ஏற்படுகிற தகப்பன இந்த ஓவலேஷனுக்காக நமக்கு அந்த ஒரே நான் நன்றி சொல்றேன். அது எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஒரே சரியான முறையில் அந்த பிள்ளை பெற்றோர்களுக்கு தடையா இருக்கிற அந்த பிள்ளைகளின் சூழலில் இருக்கிற அந்த பிளாக்கேஜஸ் அனைத்துகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ராஜா. விசேஷமாக கர்ப்ப கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த சிஸ்டர் அந்த ஃபிப்ரோயிட்ஸ் பாலிப்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்துல அந்த ஒரு மாறட்டும் தகப்பனே. சரீரத்தில் இருக்கிற அந்த தகப்பனே அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டான பேலன்ஸ்டு அந்த சர்வி விகிதத்தில் அந்த கரெக்டான ரேஷியோட பேலன்ஸ்டு ரேஷியோட அது சுரக்கும்படியாய் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் தகப்பனே. இப்பொழுது சரீரத்தில் மாற்றங்கள் உண்டு பண்ணுவதாக ராஜா. இயேசுடைய ரத்தம் கிரியை செய்வதாக, இயேசுடைய வார்த்தை கிரியை செய்வதாக, வல்லமை கிரியை செய்வதாக ராஜா. அந்த கருணை முட்டைகளுடைய எண்ணிக்கை ஆண்டவருடைய தரம் அதிகரிக்கும்படியாக நான் சிந்திக்கிறேன் தகப்பனே. மட்டுமல்ல, ஒருவேளை அந்த யாராவது ஒரு சகோதரியை பார்த்து கொண்டு எனக்கு பிள்ளை பிறப்பதா என்று ஏறி கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்படும்படியாக நான் செய்கிறேன் தகப்பனே. அந்த பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வீடியோவை பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இவர்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே. இனி இவர்கள் வாழ்க்கையிலே மகளி ஆண்டவர் பிள்ளை பிரதயத்மா என்ற பெயர் இல்லாதபடிக்கு நல்ல பிள்ளை தாய்ச்சியாக்கி ஒரு நல்ல மகிழ்ச்சியான தாயாகவும் சந்தோஷமான தகப்பனாகவும் நீர் மாற்றும்படி நான் இவர்களுக்கு தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் நான் உரைக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் இவருடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ராஜா. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ஆண்டவரே. பிள்ளை சின்னங்களை பெற்றெடுக்க போகிற அல்லது கர்ப்பத்தின் ஆண்டவரை ஸ்தோத்திரம் கையை இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக மாற்றங்களை கர்த்தரை உண்டு பண்ணுகிறார்கள். இவருடைய சரீரத்தில் எல்லா மாற்றங்களும் நடைபெறுவதற்காக நமக்கு நான் நன்றி சொல்லுவேன். இவர்களை ஆசீர்வதித்தப்பட இந்த காரியம் விசேஷமாக உலகத்திலே அநேக பிள்ளைகள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆசீர்வதி. உன் சந்ததி மேலாகையும் உன் சந்தானத்தை மேலே ஆசீர்வாதத்தையும் மட்டுமே என்று சொன்னீங்களே, அந்த வேத வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதிப்பீர்கள் ராஜா. உங்களுடைய வல்லமை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய கிருப வரங்கள் இவர்கள் மேல் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இவர்கள் மீது இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி வாழ்ந்து செலுத்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். விசேஷமாக உபாகம் 28:3 சொல்லப்பட்ட வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி நீங்க தியானம் பண்ணி கொண்டிருக்கிறது. விசுவாச வார்த்தைகளை நீங்க அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறும். நான் ஜெபிக்கிறதுனால மட்டுமல்ல, நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துல உபவாசத்தோடு வந்து காத்திருங்கள். அவரை மட்டும் நம்புங்கள். முழு மனதோடு போராடுங்கள். விசுவாசிகள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த 21 நாள் உபவாச அந்த சிறப்பு ஆசீர்வாத ஜெபம் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் என்பதை நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம அதோட பிரேயர் முடிக்கலாம். மறுபடியும் நாளை தினத்திற்காக நீங்கள் ஆயத்தோடு வந்து காத்திருக்கக்கூடிய கூட கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சிறபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். மறுபடியும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.